ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஊர் சமையல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலேருந்து பிளாக் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ராகி இட்லி தான் பண்ணிகிட்ருக்கேன். ராகி இட்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் கார சட்னி. இது எல்லா ரெசிபியுமே நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ டிஸ்கில் போய் பார்க்கலாம். இப்போ நல்லா இட்லிலாம் நல்லா வெந்துருச்சு. இதை நான் வந்து நல்லா ஆவிலாம் போனோன்னே எடுத்து வச்சுக்க போகிறேன். ரொம்பவே ஹெல்த்தியானது. காலைல நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிள்ளைங்களுக்கோ நம்மளும் சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் ஒரு வாரத்துக்கு ஒரு 2 நாள் சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. குழந்தைங்க போனுக்கெலாம் கூட ரொம்ப நல்லது. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்ததாக பிளாக் பார்க்கலாம். நான் நல்லா திருப்தியாக இப்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து ஸ்நாக்ஸுக்கு தான் அந்த ஏந்திரம் பழம் வச்சுருந்தேன். அதை வந்து கொஞ்சம் அது செங்காயாக இருக்குது. அதை வந்து நான் ரோஸ்ட்டு மாதிரி பண்ண போகிறேன். கருப்பட்டிலாம் போட்டு ரோஸ்ட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி. நான் வந்து தோல்லாம் உரிச்சிட்டு நல்லா நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து ஒரு பழம் தான் கட் பண்ணியிருக்கேன். அதுதான் பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு இரும்பு பேன் வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போல் நான் வந்து பட்டர் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஏந்திரம் பழத்தை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது. இந்த ரெசிபி எந்த சேனலில் பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்மி டம்மி ஆர்த்திருக்காங்களா, அவங்க போட்டிருந்தாங்க அவங்களோட சேனலில். சரி, ஒரு நாள் பார்த்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏந்திரம் பழத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பசங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. சரி, அதிலேருந்து இதே நான் வந்து ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் குக் ஆனோட நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கிறேன். நம்ம வந்து நெய்யில் கூட ரோஸ்ட் பண்ணலாம். பட்டர், நெய் எதுனாலும் ரோஸ்ட் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செம வாசனையாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வந்து கருப்பட்டி தான் போடுறேன். இப்போ வந்து ஒரு 3/4 வேக்காடு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நான் வந்து கருப்பட்டி போட்டிருக்கேன். தேவையான அளவு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் அச்சு வெல்லம், அப்புறம் சர்க்கரை, அது மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கருப்பட்டிலாம் போட்டு நான் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கிறேன். நல்லா இது நம்ம ஆற வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கும் கூட ரொம்பவே பிடிக்கும். இப்போ வந்து நான் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இந்த பனானா இருக்குல்ல, அதில் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நான் ஒரு நாள் ட்ரை பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு. ஏந்திரம் பழம், பனானா எதில் வேணாலும் ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. நான் வந்து இதை வேறு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிவானிக்கு தான் இது ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு தான் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து லஞ்சு தான் சமைக்க போகிறேன். லஞ்சுக்கு என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பூண்டு குழம்பும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொத்தரங்காய் இருக்குல்ல, அது வந்து அவியல் செய்ய போகிறேன். பூண்டு குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம் இது எல்லாமே போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான சமையல் தான். குயிக்காக ரெடி ஆகிடும். நமக்கு பெருசாக வேலை இருக்காது. டக்கு டக்குன்னு சமைச்சு முடிச்சிடலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். இதெல்லாமே போட்டு நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். நான் வந்து ஒரு 3 பூண்டு உரித்து வச்சுருக்கேன் தோல். அதையும் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா காயெல்லாம் எதுவும் இல்லாததுனால நான் இன்றைக்கி பூண்டு குழம்பு வைக்கிறேன். நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் பொன்னிறாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம்.
நமக்கு காயெல்லாம் எதுவும் இல்லாத டைமில் இந்த மாதிரி பூண்டு குழம்புலாம் வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாகவும் இருக்கும், வேலையும் டக்குன்னு முடிஞ்சிடும். இதுக்கு பொடியெலாம் அரைச்சி போட்டு கூட பூண்டு குழம்பு வைப்பாங்க. நான் இன்றைக்கி வந்து சிம்பிளாக தான் வைக்கிறேன். வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள் அந்த மாதிரி குழம்புத்தூள் போட்டு மட்டும் தான் வைக்கிறேன். இன்னொரு நாள் பொடியெலாம் அரைச்சி போட்டு எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் நேரம் போல் நல்லா கலர் மாதிரி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும் குழம்பு. சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் போட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி நல்லா வந்துருச்சு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நான் வந்து புளி தண்ணிலாம் ரெடியாக கரைச்சி வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி திக்காக வச்சுருந்தேன். அதையும் போட்டுக்கலாம். தண்ணியும் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் குழம்பு பொடி போட்டிருக்கேன். ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி. இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்க போகிறோம். இந்த குழம்புக்கு தக்காளிலாம் போட தேவையில்ல. வெறும் வெங்காயமும் பூண்டும் போட்டு வதக்கினாலே போதும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அவியல் தான் செய்ய போகிறோம். அந்த கொத்தரங்காய் அவியல் நான் நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பீன்ஸ்லாம் கட் பண்ணுவோம்ல குழம்புக்கு, அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுருக்கலாம். கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த அவியல். வெங்காயம் அது மாதிரிலாம் எதுவுமே தேவையில்ல. கடுகு அந்த மாதிரி எதுவுமே தாளிக்க தேவையில்ல. நம்ம வேக மட்டும் இப்போ வச்சுக்க போகிறோம். அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது இதுக்கு ஒரு மசாலாவும் அரைக்க போகிறோம். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா தேங்காய் எடுத்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஜீரகம், இதெல்லாமே போட்டுட்டு நம்ம நல்லா கொரப்பாக அரைச்சிக்க போகிறோம். நல்லா தண்ணிலாம் எதுவும் ஊற்றாமல் கொரப்பாக சும்மா அப்படியே பல்ஸ் மூடில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா நான் அரைச்சிட்டேன். தண்ணிலாம் எதுவும் ஊற்றாமல் பல்ஸ் மூடில் போட்டிருக்கேன். இப்போ கொத்தரங்காய் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ஃபுல் வேக்காடு நல்லாவே வெந்துருச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா வேக வச்சுட்டேன். நல்லா வெந்துருச்சு. கொத்தரங்காய் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த உடனே நம்ம சமைச்சிடணும். நிறைய நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோன்னா அது வேகவே வேகாது. இப்போ நல்லா வெந்தாலும் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த தேங்காய் இருக்குல்ல, அந்த தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம்லாம் வச்சு அரைச்சிருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கினா நம்மளோட சூப்பரான அவியல் ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமாக. நீங்கள் இந்த மாதிரி எந்த காயில் வேணாலும் செய்யலாம். வெண்டைக்காயில் செய்யலாம், அதுக்கப்புறம் அவரைக்காய், இந்த கொத்தரங்காயில் செய்யலாம், அதுக்கப்புறம் எல்லா காயும் போட்டும் செய்யலாம். அந்த வீடியோவும் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். எல்லா காயும் போட்டு ஒரு அவியல் செஞ்சுருக்கேன். வீடியோ லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வேறு மாதிரி செஞ்சுருப்பேன். நம்ம கல்யாண வீட்டிலாம் வைப்பாங்களே அந்த அவியல் அது. இது நமக்கு ஈஸியான ஒரு அவியல். இப்போ அவியல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பூண்டு குழம்பும் நல்லா கொதித்து நல்லா வந்து இந்த எண்ணெயெல்லாம் மேலே தெளிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் உப்பு, காரம் இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான். நம்மளோட லஞ்சு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு டக்குன்னு சமைச்சு முடிச்சிடலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா லாஸ்ட்டில் கூட கொஞ்சமாக கூட நீங்கள் அந்த அச்சு வெல்லம் இருக்குல்ல அது கூட போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். தர்சன் தான் சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.